ப்ரீவியஸ் வீடியோவில் சப்ளை அண்ட் டிமாண்ட் பேசிக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீட்டைல் ட்ரேடர் எப்படி என்ட்ரி எடுக்கிறாங்க, அதே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் எப்படி என்ட்ரி எடுக்கிறாங்க, யூசிங் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆர் ஆர்டர் பிளாக் அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு விட்டுருவாங்க. ஸ்டாப் லாஸ் ஹண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்மால் மூவ் கொடுத்துட்டு அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் நடக்கும். ஸ்டாப் நடத்திட்டு மார்க்கெட் திரும்ப சேம் டார்கெட்டுக்கு வந்துடும். மார்க்கெட் மேனிப்புலேஷன் அவங்க பண்ணுவாங்க. ஓகேவா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன், பேங்க் ஆர் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஒன்ஸ் ஒரு ப்ரீவியஸ் லோ மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் வர எல்லா கேண்டிலுமே மினிமம் பிக் கேண்டிலாக இருக்கணும். கேண்டிலோட சைஸ் பிக்காக இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மினிமம் 2 or 3 கேண்டில்ஸ் இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி பிக் கேண்டில்லாம் யாரால் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனில் தான் ஃபார்ம் பண்ண முடியும். இந்த இடத்துல அவங்க என்ட்ரி எடுத்திருக்காங்க. என்ட்ரி எடுத்ததால தான் ஒரு சடன் மூவ் டவுன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் லோவாக மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. தென் மூவ் அப் ஆகும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு பேர் தான் இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளைவாக கன்சிடர் பண்ணுறேன் இந்த கேண்டிலை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேண்டில் தானே பிக் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால் அதுக்குள்ள ப்ரீவியஸ் கேண்டிலை நம்ம சப்ளை கேண்டிலாக எடுத்துக்கிறோம். இந்த சப்ளை கேண்டிலுக்கு நேராக நான் ட்ரா பண்ணிவிட்டு மார்க்கெட் நெக்ஸ்ட்டு வருதான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் இருக்கும். ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப்புறம் திரும்ப இதே சேம் பாயிண்ட்டுக்கு வரும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கிறேன். என்ட்ரி எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய நெக்ஸ்ட்டு டார்கெட் பாயிண்ட்டு. திரும்ப நான் வெயிட் பண்ணுறேன். மார்க்கெட் லோயரில் பிரேக் பண்ணிடுச்சு. திரும்ப மேலே அப் ஆகுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் பிக் கேண்டிலாக இருக்குது. இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் நான் ஆர்டர் பேக்கை கன்சிடர் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணுறேன். திரும்ப மார்க்கெட் இந்த பாயிண்ட்டுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திரும்ப டவுன் ஆகுது. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா, இதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் ரீட்டைல் ட்ரேடருக்கும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடருக்கும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆர் ஆர்டர் பிளாக் வச்சு ட்ரேட் பண்ணுற ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ இதை பற்றி பார்த்துருப்போம். நான் சார்ட்லேயும் இதே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்த்தா தெரியும். இப்போ சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நமக்கு ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு அது தெரியும், ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு. திரும்ப ஒரு லோயர் ஹை வச்சுட்டு திரும்ப ஒரு லோயர் லோ. எனக்கு இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு. திரும்ப நான் மேலே போகிறேன். திரும்ப சேம் லோயர் லோவில் இருக்குது. திரும்ப மார்க்கெட் டவுன் ஆகுது. லோயர் லோ திரும்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துலையே நான் திரும்ப இன்னொரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு எனக்கு சான்சஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போது இந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுத்து இதை ஹோல்ட் பண்ணுற டார்கெட் பாயிண்ட், அதேமாதிரி இந்த பாயிண்ட்டில் எடுத்து இதை ஹோல்ட் பண்ணுற டார்கெட் பாயிண்ட். ஒன்ஸ் பிரேக் பண்ண மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் ரிவர்சல் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ நீங்கள் உங்களோட ஆர்டர் பிரேக் ஈவனில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, எப்படியா இருந்தாலும் மினிமம் உங்களுக்கு ஒரு 1:2 3 ஆர் இல்லைனா 1:4 ஆர் மினிமம் டார்கெட் 1:4 ஆர் கிடைக்கும். அதாவது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. ஓகேவா, நீங்கள் 5 பிப்ஸ் டாப் லாஸ் வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பிப்ஸ் இப்போ டார்கெட் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம். அப்புறம் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஏற்கனவே சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி இதோட நம்மளோட சைன் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைப் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல் வீடியோ ஹவு டு ட்ரேட், அப்புறம் பெஸ்ட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் ஆர் ஆர்டர் பிளாக் அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.